ஸோ அப்படி நம்ம கோச்சஸ் நமக்கு ட்ரெயின் பண்றத நம்ம நல்லா கரெக்டா நம்ம எடுத்துக்கும் போது, நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். ரிசல்ட் எடுக்கிறது மூலமா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அப்படி சொல்லித்தர வராங்க 25 கெட் டே மெம்பர் நம்ம கோச் மிஸ்ஸஸ் அபிராமி மேம். ஆன் டு த ஸ்கிரீன் ப்ளீஸ். இவங்க படிச்சது என்னமோ வேற அப்படின்னாலும் நம்மளுக்காக டிஎஃப்என் படிச்சு அவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா அதை கரெக்டா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி கரெக்டா செய்யறவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்களோட கைடன்ஸ் நம்ம வாங்கிப்போம். ஸோ ஆன் டு த ஸ்கிரீன் மேம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வர்யா ராயோட ஆரம்பிச்சாங்க, முகத்துக்கு கண்ணை மேம். அந்த டைலாக் ரைமிங் அப்படியே கொண்டு வந்தீங்க, அழகா இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். என்னோட ஸ்கிரீனுக்குள்ள நான் வரேன். ஓகே, எல்லாரும் ரெடியா? இன்னைக்கு வந்து டாபிக் வந்து அமேசிங் டாபிக். நான் கொண்டு வர டாபிக் எல்லாமே என்னவோ சாப்பாடு ரிலேட்டடாவே இருக்கிறோம். இருந்தாலும் வாழ்க்கைக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியம், கப்பு தான் முக்கியம் வெயிலுங்கிற மாதிரி சாப்பாடு தான் முக்கியம் வெயில் அப்படிங்கிற மாதிரியே நான் டாபிக் ரிலேட்டடா கொண்டு வரேன். பட் ஏன் அப்படின்னா நம்ம லைஃப் ஆரோக்கியமா வாழ போறோமா, எந்த மாதிரி இருக்க போறோம் அப்படிங்கிறது இந்த சாப்பாடு வந்து நிர்ணயிக்கும். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட் ஃபுட் ஹேபிட், இரவு உணவு பழக்கம். யாருக்குன்னா இரவு உணவு பழக்கம் பத்தி தெரியும், இன்னும் தெரிஞ்சுக்கிடணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட கொலீக்ஸ், இவங்க எல்லாத்தையுமே இந்த கால்ல வந்து இன்வைட் பண்ணுங்க. நான் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? வெரி குட். திலகா மேம், ஸ்ரீபிரியா மேம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, செஷனுக்குள்ள போயிடலாமா? இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கால பொழுது எப்படி அமையுதோ அதை பொறுத்து நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, முந்தின நாள் இரவு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். முந்தின நாள் இரவு நமக்கு எப்படி அமையுது, ஒரு நல்ல ஒரு இரவா அமையுதா, ஒரு நல்ல உணவு எடுத்திருக்கோமா, இல்ல நல்ல ஒரு தூக்கத்தோட நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்கோமா, அதை பொறுத்துதான் மறுநாள் காலை பொழுதே நமக்கு அமையும். அப்போ காலை பொழுது நமக்கு ஆரோக்கியமான முறையில அமையணும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா ஒரு என்ஹான்சிங் ஒரு லைஃப் ஸ்டைலோட இருக்கணும் அப்படின்னா, முந்தின நாள் இரவை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், வி ஆர் வாட் வி ஈட். நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம சாப்பிட்ற தட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படிம்பாங்க. எக்ஸ்பெஷலியா நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வி ஆர் வாட் வி ஈட், எக்ஸ்பெஷலி பிஃபோர் வி ஸ்லீப். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ருக்குறோம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது யாருன்னா ஒத்துக்கிறீங்க? இது உண்மையை புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த செஷன். கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத செல்ஃப் அனலைசிங் பண்ணக்கூடியது இந்த ஜூம் ஆன்லைன் செஷன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஆன்லைன் செஷன் இதுல கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அமேசிங் ட்ரெயினரா நமக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோச் ரமேஷ் சாரோட கைடன்ஸ் மூலமா அவ்வளோ ட்ரெயினாக ஆகி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே இதை அட்டென்டிவா கேளுங்க. முன்ன நாள் இரவு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அப்போ நைட் இரவு சாப்பிட்றதுல நமக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகுது? நைட்டு நான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட உணவு முறைனால எனக்கு என்ன மாதிரினா என் உடல்நிலை அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்ல தான் அஃபெக்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வெயிட் கூடிக்கிட்டே போகும், ஒரு சிலருக்கு வெயிட் குறைஞ்சுக்கிட்டே போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைஜஷன்ல தான் கை வைக்கும். நம்ம சொல்றதே அதுதானே, வயிறு தான் உயிருன்னு சொல்றோம். கரெக்டான அடிப்படை வயிற்றுலதான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறோம். பேஸ்மெண்ட்டுங்கிறோம், வயிறு டைஜஷன்ல தான் பேஸ்மெண்ட்டுங்கிறோம். சோ இந்த அடிப்படையில நமக்கு வந்து பிரச்சனைய உருவாக்கும். செரிமான பிரச்சனை உருவாக்கும், வயிறு வலிக்கும், வயிறு காந்தல் எடுக்கும்,
மோஷன் போகாது. ஒரு சிலருக்கு சாப்பிட்டோன்னே அப்படியே மோஷன் போகும். பாத்ரூம்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிற நபர்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, கேள்விப்படுறோம். ஸோ டைஜஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, நல்ல ஒரு உறக்கம், இரவு உறக்கம், 7 ல இருந்து 8 மணி நேரம் உறக்கம் கண்டிப்பான முறை தேவை. அப்ப நம்ம நைட் படுக்கும் போது நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடி வாங்குறது தூக்கம் தான் அடி வாங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வயிறு கம்மியா சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் வரல அப்படிம்பாங்க. ஆனா அது 100க்கு 100 மித்து. நம்ம வந்து கம்மியா சாப்பிடக்கூடாது, தேவைக்கு சாப்பிடணும். அதே மாதிரி வயிறு அடைச்சு சாப்பிடக்கூடாது. வயிறு அடைச்சு சாப்பிட்டா பிரச்சனையே நம்ம தூக்கத்துலதான் கை வைக்கும். தூக்கம் வந்து ஒரு குவாலிட்டியான தூக்கம் வராது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகும். காலையில எந்திரிக்கும் போதே நம்ம எனர்ஜி எப்படி இருக்கும்? அசம்பந்தமா இருக்கும். பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக்கிடுவோம். அப்புறம் எங்கிட்டு போய் காலையில வேலையை சுறுசுறுப்பா நம்ம செய்யறது? யோசித்து பாருங்க. அப்ப எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஓவரால் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். கை கால் வலி வருது, முட்டி வலி வருது, குறுக்கு வலி வருது, தலைவலி வருது. நான் இப்ப சொல்றது எல்லாமே மைன்யூட்டா தெரியக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மைன்யூட்டா தெரியறதுதான் விளைவுகளை உண்டாக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இரவு உணவை வந்து கரெக்டா அமைக்கணும். எதுக்காக அப்படின்னா, இரவு நேரம்தான் நமக்கு மெட்டபாலிசம்ங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கும். நேத்து சிவலட்சுமி மேம் வந்து மெட்டபாலிசம் பத்தி அழகா எடுத்தாங்க. யாருக்கு நான் புரிஞ்சது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அமேசிங், அமேசிங். சோ மெட்டபாலிசம் பத்தி அவ்வளவு பிரிச்சு எடுத்து அக்குலரா ஆணியரா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 40 நிமிஷம் தான் நம்ம அட்டன்டிவா கேட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம வயிற்றுக்குள்ள வந்து செரிமானம் ஆகணும், அவ்வளவுதான். அந்த மெட்டபாலிசம்ங்கிறது அந்த மாதிரி தான். அப்ப அது வந்து இரவு நேரம், உங்களுக்கு எனக்குன்னா இல்லை, எல்லாருக்குமே இரவு நேரம் மெட்டபாலிசம் அந்த செரிமானம் ஆகக்கூடிய அந்த டைமிங் வந்து ஸ்லோ டவுனா இருக்கும். அந்த நேரத்துல போய் நான் வயிற்றுக்குள்ள போய் எல்லாத்தையும் போட்டு புரோட்டா கீட்டா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அள்ளி அடிச்சு தந்தேன்னா அங்க என்ன ஆகும்? ஏற்கனவே நமக்கு மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகுது, டைஜஷன் வந்து மெதுவா நடக்கும். அந்த இடத்துல போய் வயிறு அடைக்க நான் உள்ள கொடுத்தேன் அப்படின்னா அப்ப அது என்னவா மாறும்? குப்பையா தான் மாறும், சாக்கடையா தான் மாறும். அது எங்க போய் செரிமானம் ஆகுறதுக்கு? உடல் எப்படி பாதிப்பு ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ மெட்டபாலிசம் யார் உடலா இருந்தாலும் இரவு நேரம் ரொம்ப ஸ்லோ டவுனா தான் இருக்கும். அந்த நேரத்துல போய் நம்ம வயிற்றுக்குள்ள போய் அடைக்க கூடாது. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இரவு நேரம் நம்ம யாரும் ஓடி ஆடியா விளையாண்டுகிட்டு இருக்கோம், இல்ல துரு துரு துருன்னு வேலை பார்ப்போமா? கிடையாது. இரவு நேரம் வந்து நம்ம சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்து தூங்குற நேரம் தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி பண்ணிடுவோம். அந்த நேரத்துல போய் வயிறு அடைக்க சாப்பாடு கொடுத்தோம்னா எங்க போய் டைஜஷன் ஆகும்? கரெக்ட் தானே? அப்போ ஆட்டோமேட்டிக்கா டைஜஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஸ்லோவா இருக்கு. அப்போ இரவு உணவு தான் நம்ம உடலை வந்து நிர்ணயிக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கும், பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நமக்கு கம்மியா தான் இருக்கும், டைஜஷன் ப்ராசஸும் ஸ்லோவா தான் நடக்கும். இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? வயிறு நிறைய அடைச்சி சாப்பிடக்கூடாது. ஓகேவா? சரி, நான் வயிறு அடைச்சி நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னா அங்க எனக்கு என்ன நடக்கும்? வந்து அசிடிட்டி ஃபர்ஸ்ட். இது வந்து பேசிக் ஸ்டெப். அசிடிட்டி கிரியேட் ஆகும். எத்தனை பேர் சொல்றேன், எனக்கு நெஞ்செரிச்சல் தெரியுது, நெஞ்சு காந்தல் தெரியுது, வயிறு வலிக்கிற ஒரு ஃபீல் வருது, மந்தமா இருக்கிற ஒரு ஃபீல் வருது, ஒரு சாப்பிட்டாலும் காந்தது, சாப்பிடனாலும் காந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன நம்மளே தான் வம்புக்குனே தான் இழுத்து வச்சுக்கிறோம். அசிடிட்டி வந்து கிரியேட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து தூக்கமின்மை ஆகுது. எத்தனை பேர் தூக்கம் வர டிஸ்டர்ப்? இரவுனா முழிச்சிருக்கிறேன்னு சொல்ற நபர்கள் இருக்காங்க. 1 மணிக்கு தூங்கினா 3 மணிக்கு தூங்கினான்னு தெரியலன்றாங்க, இல்ல 3 மணிக்கு முழிச்சிட்டு இந்த மாதிரி புவர் ஸ்லீப்புள்ள போறோம். இப்படி இருந்தாலே காலையில எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு கிட்னஸ், உடல் சோர்வோட இப்படிதான் காலை பொழுதே நமக்கு ஆரம்பமே அப்படிதான் இருக்கும். இதுல நிறைய லேடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க. சோ காலையில இருந்து அடிப்பட்டு உடனே அப்படி இதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குனிஞ்சு கீழே பார்த்தா அப்படி உள்ள தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு எல்லாமே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நம்ம கண்ட மணிக்கு சாப்பிட்டு இருக்கோம். இது 1 நாள் 2 நாள் இது தொடர்ச்சியா செய்யறதோட விளைவு. அப்ப இதோட நிலையத்துல வெயிட் கெயின், நமக்கு உடல்
ஹார்மோன் ஆகுறதோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ்குள்ள வருதோ, இது எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மாற்றனாலதான். ஓகே. ஆனா நம்ம வந்து இரவு உணவுல என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? அது தெரிஞ்சோம்னா தான் அதை மாத்தி அமைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சிகள் வந்து எடுப்போம். கரெக்ட் தானே? அப்போ நைட் பொதுவா நிறைய பேர் என்ன செய்வாங்க, போன ஸ்லைட்ல வெயிட் கெயின் சொன்னா, அப்போ எடை கூடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நைட்டு சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாங்க. தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. பட் அதுவுமே நமக்கு மிஸ்டேக் ஆக தான் செய்யும். நைட்டு சாப்பாடை அவாய்ட் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, லேட் நைட் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா இந்த லேட்டுன்னு போட்டோன்னே எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. எங்க கோச் மேசர்ட்ட வந்து இந்த ஸ்லைட்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து லேட் ஃபுட் அப்படின்னு சொன்னேன். லேட் ஃபுட்டா அப்படின்னாங்க. என்ன லேட் தான் சாப்பிட்றோம், லேட் ஃபுட் அப்படின்னு. உடனே கோச் சொன்னாங்க, லேட் ஃபுட்னா மீனிங்கே அர்த்தமே வேற. லேட்னா ஆஃப்டர் டெத்துன்னு அர்த்தம். இறந்தா பிறகு கொடுக்கக்கூடியது. இந்த இறந்தா பிறகு வாயில அரிசினா போடுறாங்களே அந்த மாதிரி. சோ அந்த வார்த்தை தவறானது. அதனால லேட் ஃபுட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இறந்தா பிறகு கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் லேட் ஃபுட் அப்படின்னாங்க. அடக்கடவுளே, பொதுவா எல்லாரும் வீட்லயுமே லேட்டா சாப்பிட்றோம் தானே சொல்றோம். அது தவறான வார்த்தை அப்படிங்கறத நேத்து கோச் வந்து சொன்னாங்க, ரமேஷ் சார் வந்து சொன்னாங்க. சோ அப்ப அந்த லேட்டுங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துடணும். லேட்டா சாப்பிடுறது அதுன்னா அப்போ விளைவு என்னங்கிறது நேத்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க. சோ அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நைட் படுக்கும் போது ரொம்ப பசிக்கும், அதனால லேட்டா சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. இப்ப லேட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டு என்னன்னு நம்மளே புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாதம் நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. அதுலயும் நான் சிவகாசியில பால் சோர் பக்கடா, இந்த காம்போ வந்து ரொம்ப ஃபெமிலியர். சோ தட்டு நிறைய சாதம் வச்சு நடுவுல புளி பறிச்சு அதுல சுட சுட பால் ஊத்தி பக்கடா தூளோ பக்கடாவோ போட்டு அதுல அடிச்சு ஊட்டுவாங்களே பார்க்கலாம். சோ இது எல்லாமே நம்ம உடம்பு வந்து கெடுக்கதான் செய்யும். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைலா ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? வேகமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ குழந்தைங்க என்ன கேக்குறாங்க, பொட்டேட்டோ சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நூடுல்ஸ், பர்கர் இந்த மாதிரி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பழக்கம் யார் பழக்கி கொடுக்குறா குழந்தைங்களுக்கு? குழந்தைங்களுக்கு இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு பர்கர் இருக்கு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க கத்துக்கிறது, இல்லைன்னா பெரியவங்களா அஸ் அ பேரண்டா நம்ம வாங்கி சாப்பிடுவோம், அதை பார்த்து அவங்க கேட்கறது. கரெக்ட் தானே? பிள்ளைங்களுக்கா தெரியணும் அப்படின்னா இப்படிதான் தெரிய வரணும். ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு, ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம். கரெக்ட் தானே? ஸ்வீட்ஸ் எத்தனை பேர் எடுத்திருப்போம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டில் பிட்டு. அது என்ன சொல்லுவாங்க, ஆஹ் அது என்ன, நிலக்கல்ல மிட்டாய், ஸோ கடல மிட்டாய், அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா அது வந்து நல்ல ஸ்வீட்டு தானே அப்படிம்பாங்க. பட் அதுவும் ஒரு ஸ்வீட்டோட சேர்ந்ததுதான். ஸோ எதுவுமே இப்போ வந்து பியூரிஃபையே கிடையாது, ஸ்வீட்ஸோட சேர்ந்ததுதான். ஒரு சில படுக்கும் போது ஒரு ஸ்வீட்டா குட்டியா தான் நான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அதை வாயில போட்டாதான் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், அன்னைக்குள்ள டேயோட கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதே மாதிரி டீ காஃபி, நம்ம சென்டர்லயே நிறைய கவுன்சிலிங்ல நான் இத்தனை டீ குடிச்சேன், அத்தனை காஃபி குடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் படுக்கும் போது ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னாதான் நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மனநிலையில உள்ளவங்களும் இருக்காங்க. சோ எக்ஸஸா நமக்கு டீ காஃபி உள்ள போறதோ இல்ல நைட் நேரம் டீயோ காஃபியோ குடிக்கிறதோ நம்ம தூக்கத்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகதான் செய்யும். இன்னொன்னு கடைசி, இப்ப ரீசன்ட் லைஃப் ஸ்டைல்ல எல்லா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மாட்டக்கூடிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா மொபைல். சோ மொபைல்ல கையில வச்சுக்கிட்டே சாப்பிடுற பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம தட்டுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது, ஏதோ வச்சோம் ஏதோ சாப்பிட்டோம். பட் அந்த டைம் தான் எனக்கு கிடைக்குதுன்னு நம்ம வந்து காரணம் சொல்லி பழகிட்டோம். காரணங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு பெரிய விரோதி. சோ மொபைல கையில வச்சுக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டோ நம்ம சாப்பிடறதுல கவனம் கொடுக்காம என்ன சாப்பிடுறோம் தெரிஞ்சு சாப்பிடாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல கொண்டு போறோம். இதுதான் நம்ம காமனா ஃபுட்ல கொண்டு வரக்கூடிய மிஸ்டேக்கா இருக்கு. சோ ஓகே,
இப்ப இந்த மிஸ்டேக்கு ரெகுலர் ஆச்சு அப்படின்னா பிகினிங்ல நம்ம உடல்ல தெரியக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நான் அடிக்கடி சொல்வேன், உடல் வந்து நம்ம கூட பேசும் அப்படிமே. உடல் தான் சிறந்த மருத்துவர். அந்த உடல் வந்து நம்ம கிட்ட வந்து பேசும். அது எப்படி பேசும்னா ஏதோ ஒரு வழிகள் மூலமா பேசும். அப்போ பிகினிங்ல நான் இந்த மாதிரி ப்ராசஸ்ல, நான் போன ஸ்லைட்ல சொன்ன மாதிரி ப்ராசஸ்ல இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிகினிங்ல எப்படி என் உடம்பு பேசும் அப்படின்னா வயிறுல ஒரு ப்ளோட்டிங் வந்து கிரியேட் ஆகும், இல்ல ஒரு அசிடிட்டி வந்து கிரியேட் ஆகும், இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளமா கொண்டு வரும், இல்லைன்னா தூக்கம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். சோ இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட். நமக்கு அப்போ அப்பப்ப சின்ன சின்ன அறிகுறிகளா காட்டிக்கிட்டே இருக்கும். நான் இதை கவனிக்கவே இல்லை. எனக்கு ப்ளோட்டிங் வர்ற நேரம் ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டேன், ஒரு அசிடிட்டி வர்ற நேரம் ஜெலுசின் மாத்திரையோ லிக்விடோ வாங்கி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டுட்டேன். சோ இந்த மாதிரியே நான் என்னை கொண்டு போய்க்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா லாங் டேர்ம்ல வந்து நம்ம அஃபெக்ட் ஆக தான் செய்வோம். அது எதன் அடிப்படையில அஃபெக்ட் ஆகும்னு பாருங்க. ஒபிசிட்டி, உடல் பருமன்லயோ இல்ல வெயிட் லாஸ்லயோ அஃபெக்ட் ஆக தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்கிடாமலேயே விட்டுட்டேன் அப்படின்னா வாழ்வியல் நோய்னு சொல்லக்கூடிய சுகரு, கொலஸ்ட்ராலு, ஃபேட்டி லிவரு, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள்ல வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம். சோ இந்த நோய்கள் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியல. இல்ல என்னோட அப்பா அம்மாக்கு இருந்தது, தாத்தா பாட்டிக்கு இருந்தது, இப்படி எல்லாமே நம்ம காரணம் சொல்லி சொல்லியே நம்ம உடல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணாம விட்டுறோம். ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா நைட்டு நம்ம என்ன மாதிரி நம்ம டைமிங்க வச்சிருக்கோம் அது தெரியாம அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாம நம்ம வாழ்க்கையை கொண்டு போறதுனாலதான் லாங் டேர்ம் எஃபெக்ட்ல வந்து ஒபிசிட்டிலயோ டயபெட்டிக்ஸ்லயோ இல்ல கொலஸ்ட்ராலையோ இல்ல ஃபேட்டி லிவர்லயோ ஹார்ட் டிசீஸ்லயோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறைய எக்ஸெட்ரா 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 இதுலனா வந்து நம்ம அஃபெக்ட் ஆகுறோம். சரி, இதுலனா நான் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போ பேசிக் ஸ்டெப்ல நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தான் நினைக்கிறீங்க? நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது வந்து இப்ப பிரச்சனையா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நான் உணரல. ஆனா நீங்க சொன்னோடனே எனக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. இனிமே நான் இதை மாத்திக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ ஓகே, அமேசிங். அப்போ வந்து நம்ம டின்னர் டைமிங்க தான் ஐடியலா கொண்டு வரணும். பொதுவா காலையில எழுந்த உடனே நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு பாக்குறத விட முந்தின நாள் இரவு நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்துதான் மறுநாள் காலை முதல் நிமிஷமே அமைய போகுது. அப்ப நம்ம மாற்றம் எங்க கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா இரவு உணவு நேரத்துல கொண்டு வரணும். போன தடவை சிவலட்சுமி மேம் வந்து அழகா பயாலஜிக்கல் கிளாக் வந்து போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கு? நம்ம சாப்பிடுற நேரம் இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு சாப்பிடணும், நமக்கு டைஜஷன் இதுல இருந்து இவ்வளவு நேரம் ஆகும், மோஷன் இந்த மணிக்கு போகும், அந்த இதெல்லாம் போட்டாங்க. பயாலஜிக்கல் டைமிங் கிளாக் வந்து போட்டாங்க, அழகா போட்டாங்க. சோ அதே மாதிரிதான் இப்ப நான் டின்னர் டைமிங்க்கு கிளாக் சொல்றேன். பெஸ்ட் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 6ல இருந்து 8 மணிக்குள்ளதான். அதுலயும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு 2ல இருந்து 3 மணி நேரம் படுக்கிறதுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். இப்ப நீங்க ஒரு 10 மணிக்கு பெட்டுக்கு போறீங்க அப்படின்னா 7 மணிக்கு கண்டிப்பா உங்களோட டின்னரை முடிச்சிருக்கணும். சோ முடிக்கல, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் கேப் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு 2 மணி நேரம் தான் கேப் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு 1 மணி நேரம் தான் கேப் கொடுத்துருக்கேன், இல்ல சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துல நான் படுத்துருவேன், இந்த மாதிரி ஹேபிட்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளே மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா 3 மணி நேரம் கேப் கொடுக்கும் போதுதான் அந்த ஸ்லோவான மெட்டபாலிசம் நம்ம சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் பண்ணும், எல்லா ப்ராசஸுமே அங்கக்குள்ளதான் நடக்கும். அந்த 3 மணி நேரம் ஏதோ மைல்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம், அப்போனா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ சிறந்த டின்னர் டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா ஒரு 7 மணி வச்சுக்கோங்க. அந்த 7 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்கு நம்ம வந்து படுத்துடலாம். இப்ப நீங்க 9 மணிக்கு சாப்பிட படுக்க போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும், 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். இதை கரெக்டா நம்ம பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும் போது நம்ம வந்து அழகா ரிசல்ட் வந்து எடுக்கலாம். ஓகே, அப்போ நைட் டின்னர் டைமிங் பார்த்தாச்சு. இப்ப டின்னர்ல என்ன மாதிரி சாப்பாடு வச்சுக்கிடணுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலா சாப்பாடுங்கிறது நம்ம நியூட்ரிஷனல் பேஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடியதுதான், கரெக்ட் தானே? அப்ப என்ன மாதிரி நியூட்ரிஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? புரோட்டீன் பேஸ்ல ஃபாலோ பண்ணணும்,
அது வந்து எதன் மூலமா எடுத்துக்கலாம்? வெஜிடபிள்ஸ், அடுத்து நான்வெஜ் ஐட்டமா இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து ஃபைபர் ஐட்டமா ஃபாலோ பண்ணணும். அடுத்து கரெக்டான முறையில தண்ணி குடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூப் ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சூப் எடுத்துக்கலாம், சலாட் எடுத்துக்கலாம், வெஜ் அண்ட் நான்வெஜ் சலாட் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிஷ் ஐட்டம் எடுத்துக்கலாம், எக்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம கவர் அப் பண்ணும்போது, நியூட்ரிஷனல் பேஸ்ல கவர் அப் பண்ணும்போது நம்ம பிளேட் வந்து அமேசிங்கா ப்ரெசென்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. 50% வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுல விட்டமின் மினரல் கண்டென்ட் எல்லாமே நமக்கு கவர் ஆயிரும். கரெக்ட் தானே? அடுத்து 25%ல புரோட்டீன் பேஸ்டு, அதாவது 1/4 பிளேட் வந்து நமக்கு புரோட்டீன் பேஸ்டா இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் இருக்கலாம், ஃபிஷ் இருக்கலாம், எக் இருக்கலாம், டோஃபு, பன்னீர் இந்த மாதிரி கண்டென்ட்டா நம்ம கவர் அப் பண்ணணும். அடுத்து பாருங்க, 25% வந்து ஒரு ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்டா வச்சுக்கணும். சோ நிறைய பேர் சுகர் வந்துருச்சுன்னு ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. நீங்க ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. 7 நாள் 7 விதமான சாப்பிடுங்க. குதிரைவாலி அரிசி, கம்பு, திணை இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுங்க. எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். நிறைய பேர் நான் குதிரைவாலி சாப்பிடுறேன், கம்பு சாப்பிடுறேன், கருப்பு கவுனி சாப்பிடுறேன் அப்படிம்பாங்க. அதுவும் கார்போஹைட்ரேட் தான். எல்லாமே லிமிட் தான். 25% கார்போஹைட்ரேட், ஹெல்தி கார்போஹைட்ரேட்டா நம்ம பிளேட்டை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு டின்னர் வந்து அமேசிங்கா நடக்கும். இப்ப இதுலயுமே இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. சலாட்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ், எக், ஃபிஷ். நிறைய பேர் என்ன சாப்பிடணும்னு தெரியல, என்ன சாப்பிடணும்னு தெரியலம்பாங்க. நான் இன்னைக்கு ஓப்பன்டாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபிஷ், ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர், குக்கும்பர், டொமேட்டோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்க எடுக்க எடுக்க நமக்கு வந்து உடல்ல நம்மகிட்ட ஒரு ஹெல்தியான முறையில பேசும். அப்ப என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன அவாய்ட் பண்ணணும்? நைட் டைம் நம்மள வா 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 வான்னு இழுக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். எதுனா வாய்க்கு ருசி தருதோ அதனா வேண்டாம்னு சொல்லிடணும். ஃப்ரை இதுல பண்ணிருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃப்ரை சிப்ஸ் இந்த மாதிரி. அடுத்து பீஸா, பர்கர், அடுத்து கேக்ஸ். இப்ப பேக்கரிலாம் இப்ப ரொம்ப செம்ம பாப்புலர் ஆகிக்கிட்டே வருது. எல்லாருமே ஸ்ட்ரீட்ல வச்சு அந்த கேக்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்துருச்சு. வெறும் கிரீமி போட்டு ஸ்வீட்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி தான் இப்போ வந்துருச்சு. நைட் டைம் நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். லேட் நைட்டு கடைக்கு போய், சென்னையிலன்னா நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ லேட் நைட் 12 மணி 1 மணிக்குனா போய் ஐஸ்கிரீம் கடையில உட்காந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து சுகரி ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க. அப்படின்னா கொக்கோ கோலா அந்த மாதிரி டைப் 7 up எனக்கு நிறைய பேர் தெரியாது. இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது. அடுத்து எக்ஸஸா ரைஸா சாப்பிடுறது. அடுத்து பேக்கெட் ஐட்டமா சாப்பிடுறது. இந்த மாதிரி ஐட்டங்கள்னா கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்ப எனக்கு பசிக்குமே, நீங்க சொல்ற மாதிரினா எனக்கு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது, எனக்கு பசிக்குமே அப்படின்னா பசி தெரியற மாதிரி இருக்குன்னா நம்ம சொல்றதே தண்ணி குடிங்க. நீங்க நான் தண்ணி குடிச்சும் அந்த பசி அடங்கலைன்னா தான் அது உண்மையான பசி. நீங்க தண்ணி குடிச்சு பசி அடங்கிருச்சுன்னா அது போய் பசி. ஏன்னா இத்தனை வருஷ பழக்கத்தை உடனே மாத்தணும் அப்படின்னா உடம்பால ஏத்துக்கிட முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறும். அப்போ பசி தெரியுதுன்னா தண்ணியை தான் குடிக்கணும். சோ தண்ணி குடிச்சு பசி அடங்கிருச்சுன்னா போதும். தண்ணி குடிச்சும் பசி அதிகமா இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணும்னா ஒரு லிட்டில் பிட்டா, ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் ஆப்பிளோ, கோவாவோ, பப்பாயாவோ, பட்டர் மில்க், இல்ல இது ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு மத்தியானம் சாப்பிட்டு பசி ஹெவியா இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காவும் ஒரு மோர் குடிக்கிறது, பப்பாளி, ஒரு காவாசி பப்பாளி சாப்பிடுறது, ஒரு கோவா சாப்பிடுறது, ஆப்பிள் சாப்பிடுறது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்ப நைட் என்ன சாப்பிடுறோங்கிறது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், பொதுவா சொல்லுவோம் நம்ம சாப்பிட்ற கலோரியை டிபெண்ட் பண்ணி வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு. கலோரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி வெயிட் லாஸ் நடக்காது. வேற எதனா டிபெண்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற டைமிங்ல இருந்து, நான் 7 o'clock சொன்னேன்னா அந்த டைமிங்ல இருந்து, நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட போறோம், ஃபுட் குவாலிட்டியில இருந்து, இரவு உறக்கம் எப்படி இருந்தது, ஸ்லீப் குவாலிட்டியில இருந்து, அன்னைக்கு டேயே நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வெயிட் லாஸை வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ வெயிட் லாஸ்ங்கிறது சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சார்ந்ததுதான்.
அப்போ நம்ம இரவு உணவுக்கும் தூக்கத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாருங்க. நல்லா கரெக்டான முறையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா தூங்குவோம். காலையில எந்திரிக்கும் போது நமக்கு ரெக்கவர் ஆகி, அதாவது இரவு நேரம்னா ரிப்பேரிங் ப்ராசஸ், ரீபில்டிங் ப்ராசஸ், மெயின்டைனிங் ப்ராசஸ்க்குன்னா நமக்கு உடம்பு ரெடி ஆகும். அந்த மாதிரி ரெக்கவர் ஆகி காலையில நல்லா தெளிச்சியா எந்திரிப்போம். ஹார்மோன் பேலன்சிங் சிஸ்டம் வந்து அப்போதான் கரெக்டான முறையில நடக்கும். மார்னிங் எனர்ஜியா நம்ம வந்து வேலை பார்ப்போம். அப்போ நான் நைட்டு சாப்பாடு தவறுதலா வச்சுக்கிட்டேன்னா என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. ஸ்னோரிங், கொரட்டை விடுவோம், பக்கத்துல இருக்கவங்களையும் தூங்க விட மாட்டோம், அசிடிட்டி கிரியேட் ஆகும், ரெஸ்ட்லெஸ் ஸ்லீப் இருக்கிறதுனால உடம்பு கெட்டு போகும். ஸோ இதுக்கு ரொம்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்லி நைட் ரொட்டீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, கூகுள் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எல்லாருமே இதுக்கு அப்ளாஸ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம இது வந்து லோ கலோரி உணவு ப்ராசஸ்ல நமக்கு இருக்கக்கூடியது. ஃபார்முலா ஷேக், புரோட்டீன் ட்ரிங்க் ஷேக், அதோட நம்ம நல்ல ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ நமக்கு டைமிங்குள்ள எடுக்கும் போது அங்க எல்லாமே கரெக்டா நடக்குது. டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது, மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகுது, தூக்கம் நல்லா வருது. நம்ம காலையில எந்திரிக்கும் போது செமையா எந்திரிக்கிறோம். இதுல இருந்து 5 கோல்டன் ரூல்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இரவு சாப்பாடு கரெக்டா அமைச்சோம் அப்படின்னா மறுநாள் பொழுது இந்த மாதிரி பொற்காசு மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஜொலிக்கும். ஸோ ஏர்லியா சாப்பிடணும், லைட்டா சாப்பிடணும், புரோட்டீன் நிறைந்த உணவா சாப்பிடணும், சுகரி கண்டென்ட் அவாய்ட் பண்ணணும், தூக்கத்தை கரெக்ட் பண்ணணும். இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைய ஆரோக்கியமான வாழ்க்கையா அமையும். அதுக்குதான் நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனல் ஷேக் வந்து கை கொடுக்குது. ஏன்னா நம்ம இது வெரி லோ ஜிஏக்குரிய உணவு தான். இதுல வந்து 114 விதமான சத்துக்கள் இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது. எளிதில் செரிக்கிறனால நம்ம உடம்பே லேசா வச்சு தூக்கம் நல்லா கொடுக்குது. இரவு உறக்கம் நல்லா இருந்தது, அது தண்ணியோட கரெக்டா நம்ம எடுக்கிறனால இரவு உறக்கம் நல்லா இருக்கும்போது மறுநாள் பொழுதே நமக்கு செமையா இந்த மாதிரி நம்ம ஒரு சன்ரைஸ பாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் சன்ரைஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ என்னோட கொஸ்டின் ஆன்சர் செஷன் உங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, ஏன்னா டைம் முடிய போகுது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகேவா? ஸ்கிப்பிங் டின்னர் ஹெல்ப்ஸ் வெயிட் லாஸ். நைட் சாப்பாடை தவிர்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்குமா? நோ. சூப்பர். நடக்குது. ஹெவி மீல்ஸ் இம்ப்ரூவ் ஸ்லீப். அதிகமா சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வருமா? வராது. ஃபால்ஸ். சூப்பர். ஸோ புரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட் அட் டின்னர். இரவு உணவுல புரோட்டீன் வந்து முக்கியமானதா? கண்டிப்பா. கண்டிப்பா. எஸ். புரோட்டீன் எல்லா விதமான சத்துக்களும் தேவை. அது பெர்சன்டேஜ் லெவல்ல நமக்கு தேவை. டின்னர் ஷுட் பி 2 to 3 hours பிஃபோர் பெட். எஸ் மேடம். சூப்பர், அமேசிங். அப்ப என்னோட செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஒரு கீ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 5 பாயிண்ட் ஃபாலோ பண்ணோம்னா ஆரோக்கிய வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம். ஏர்லியரா சாப்பிடணும், லைட் ஃபுட்டா சாப்பிடணும், காய்கறி, புரத சத்து, நார்சத்து நிறைந்த உணவுகள், எல்லா சத்துக்கள் நிறைந்த உணவா எடுத்துக்கிடணும். இந்த இடத்துல நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து நமக்கு அமேசிங்கா கை கொடுக்குது. ஜங்க் ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். தூக்கத்தை நல்ல ஒரு குவாலிட்டியான தூக்கத்தை கொண்டு வரணும். இத நைட் நேரம் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம உள்ள வர முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனல் பார்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. இட்ஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஹேவ் டு லிவ். நமக்காக மற்றவங்க யாருமே வாழ முடியாது. எனக்காக என் ஹஸ்பண்டோ என் பிள்ளைங்களோ வாழ முடியாது. அவங்களுக்காக நான் வாழ முடியாது. எனக்காக வாழக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட உடல் தான். என் உடலை நான் கவனம் எடுக்கல அப்படின்னா நான் என்னை சுத்தி இருக்கிற 4 பேருக்கும் பிரச்சனையா மாறிடுவேன். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உங்க உடலை ஆரோக்கியமா மாத்துங்க. காலை பொழுது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா முந்தின நாள் இரவு நம்ம எப்படி அமைக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் பொறுமையா கேட்டதுக்கு. அண்ட் 1 more minute இருக்கு உங்களோட ஃபீட்பேக். ஃபீட்பேக் யாராவது சொல்லுங்க. சோ இன்னைக்கு மேம் அமேசிங்கா எடுத்தாங்க. யாரெல்லாம் பெரியவங்க பேச்சு கேட்பீங்க?
என்னதான் பெரியவங்க சொல்றாங்கனாலும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு கேட்போம். அப்போ இவங்க சொல்றதும் நமக்கு அனலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கோச்சஸ் சுதந்திரம் பெரியவங்க நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப பெரியவங்க அனலைஸ் பண்றோம் அப்படின்னா கரெக்டா தப்பா எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமா? எல்லாத்துமே கரெக்டா சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபாலோ பண்ணும்போது எது எதெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், எதுல எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ வாழ்வியல் நோய்க்குள்ள நம்ம மாட்டாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ண முடியுமோ நம்ம கோச்சஸ், இங்க இருக்கிற எல்லா கோச்சஸ்மே ஹெல்ப் பண்றீங்க. சோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட். சோ நம்ம எது எடுக்கணும் எது எடுக்க கூடாது, நைட் டைம் என்ன சாப்பிடணும், ஏன்னா நைட் டைம் நம்ம மார்னிங் நம்ம எப்படி முழிக்கிறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுது அப்படின்னு ஒரு கூகுளே சொல்லுது ஆக்சுவலா. நம்ம நைட் எப்படி எடுத்துக்கிறோம், நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நைட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இது பண்ணாதான் நம்ம மார்னிங் வந்து நம்மளோட ஒர்க் வந்து ரொட்டீனா போய்கிட்டே இருக்க முடியும். மேக்சிமம் லேடிஸ் பிளான் பண்ணுவாங்க, அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை பிளான் பண்ணதான் செய்வாங்க, வீட்டு வேலைகள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. ஸோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளோட சாப்பாடு முறை, நம்மளோட காலையில நம்ம செய்ய வேண்டியது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பிஃபோர் நைட் நம்ம என்ன டிசைட் பண்றோமோ அதான் மார்னிங் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே தான் நம்ம சாப்பிட்றதும். நம்ம நைட் என்ன சாப்பிட்றோம், கரெக்டான அளவு கரெக்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோங்கும் போதுதான் அதே தான் நம்மளுக்கு மார்னிங்கும் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ சரியான உணவு முறை எடுப்போம் நம்ம கோச் கைடன்ஸோட. ஸோ நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செஷன்ல நம்ம பார்ப்போம். இந்த செஷனே நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான். ஸோ நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணுங்க, நிறைய விழிப்புணர்வு எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க கோச் கிட்ட பர்சனலா உட்காந்து கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, அவங்கவுங்க வாழ்வியல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ கோச்சஸ். தேங்க்யூ ஆல்.